Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு வந்துட்டு எப்படி growing stick ரெடி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். நம்ம வந்து இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி இன்டோர் பிளான்ட்ஸ், மணி பிளான்ட் அப்புறம் வந்துட்டு கொடி வகையா இருக்கக்கூடிய எல்லா செடியுமே வளர்க்கலாம். நம்ம வைக்கிற செடி வந்துட்டு இந்த growing stick வந்து பிடிச்சிட்டு வந்து நல்லா வளரும். வீட்டுக்கு முன்னாடி நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி growing stick யூஸ் பண்ணி நீங்கள் வைக்கலாம். ஏன்னா இதில் வந்து சைடில் எல்லாம் வந்து அந்த கொடியெல்லாம் வளர்ந்து வராது. அந்த ஸ்டிக்கை பிடிச்சிட்டே மட்டும் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக வளர்ந்து வரும். அது மாதிரி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாட்டில் வந்து நான் 2 ஹோல் போட்டிருக்கேன் தண்ணி ஒடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டிக்கில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்க மாதிரி பார்த்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் நார் கயிறு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட குச்சி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிவிசி பைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் வீடியோவில் வந்துட்டு க்ரோயிங் ஸ்டிக் அதில் தான் ரெடி பண்ணியிருப்பேன். நீங்கள் குச்சி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்க மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் எல்லா பிரான்ச்லேயும் வந்து படர்ந்து வந்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஒரு செடி மாதிரி அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த குச்சியோட அடிப்பகுதியை வந்துட்டு நம்ம இந்த கவரில் வச்சு சுற்ற போகிறோம். ஒரு 10 இன்ச்சுக்கு குறையாமல் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கவரை வந்துட்டு அடிப்பகுதியில் வைக்கணும். இது எதுக்கு அப்படின்னா நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றும் போது குச்சி யூஸ் பண்ணுறதுனால இது சீக்கிரத்தில் மக்கி போயிடும். இதே நீங்கள் பைப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி சுற்றிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றினாலும் இது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வீணாக போகாது. இதுக்கப்புறம் நம்ம கயிறு வச்சு நல்லா டைட் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கயிறு விட்டுட்டு திரும்ப வந்துட்டு இது மாதிரி வச்சு நீங்கள் ரைட் சைடில் இருக்க கயிறை வந்துட்டு நல்லா டைட் பண்ணணும் அது மேலே. இதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கு ஃபுல்லாகவுமே நீங்கள் நெருக்கமாக அதே மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிட்டே வரணும். அவ்வளோதான். எவ்வளோ பிரான்ச் இருக்கோ அது ஃபுல்லுமே இது மாதிரி சுற்றிக்கிங்க. நம்ம சுற்றுறது வந்து டைட்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப நெருக்கமாகவும் இருக்கணும். இப்போ நான் அந்த ஸ்டிக்கு ஃபுல்லாக வந்துட்டு கயிறு சுற்றி முடிச்சிட்டேன். உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எல்லா பிரான்ச்சஸும் வந்து சுற்றி முடிச்சிட்டோம். இந்த க்ரோயிங் ஸ்டிக் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம இந்த க்ரோயிங் ஸ்டிக் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம பாட்டோட நடு பகுதியில் தான் வந்துட்டு இந்த குச்சை வச்சு நல்லா வந்து புதைச்சிடணும். நம்ம வந்து க்ரோயிங் ஸ்டிக்கை வந்து பாட்டோட சைடில் புதைச்சோம் அப்படின்னா நம்ம செடியெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் அதோட வெயிட் வந்து ஒரு சைடாக எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதனால் எப்பயுமே இந்த ஸ்டிக்கை வந்து நடுவில் வச்சு தான் வந்து புதைக்கணும். இப்போ வந்து க்ரோயிங் ஸ்டிக்கை வந்து பாட்டில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இன்டோர் பிளான்ட் வைக்க போகிறோம். இதில் இந்த இன்டோர் பிளான்ட்டோட நேம் வந்து மான்ஸ்டேரா. இதோட லீஃப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஹோல் இருக்க மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த இன்டோர் பிளான்ட்டை தான் வந்துட்டு நான் அந்த பாட்டில் வைக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம ரீபாட் பண்ணும்போது சின்ன பாட்டாக இருந்தால் அது மாதிரி சுற்றி விட்டு 4 பக்கம் தட்டணும் அப்படின்னா இது ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ நான் வந்துட்டு 2 செடி வைக்க போகிறேன். ஒரு பிளான்ட் வச்சு அது வந்துட்டு அவ்வளோ கவர் ஆகாது. 2 பிளான்ட் வச்சோம் அப்படின்னா அது வந்து நல்லா படர்ந்து அந்த ஸ்டிக்கே தெரியாத மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் இப்போ வந்து 2மே மான்ஸ்டேரா வைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு 2 ஒரே பிளான்ட் வைக்கலாம், இல்லைனா டிஃப்ரெண்ட் பிளான்ட் கூட வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த க்ரோயிங் ஸ்டிக்கோட சைடில் வந்துட்டு இப்போ நம்ம அந்த பிளான்ட்டை வைக்க போகிறோம். 2 பிளான்ட் வைக்கிறதுனால ஒரு சைடுக்கு இப்போ இந்த பிளான்ட்டை வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு இன்னொரு பிளான்ட் வைக்கணும். 2மே ஒரே இடத்துல வைக்கக்கூடாது. ஒரே இடத்துல வைக்கும்போது அது வளரும்போது வந்துட்டு ஒரே டைரெக்ஷனில் தான் வளரும். ஒரே இடத்துல வைக்கும்போது க்ரோயிங் ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா வெயிட் வந்து ஒரு சைடாக சாஞ்சிடும். ஸோ 2 பக்கம் வச்சோன்னா பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம 2 பக்கமும் இப்போ வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சைடை வச்சு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் இன்னொரு பிளான்ட்டை இந்த சைடில் வச்சுக்கிறேன், அதுக்கு ஆப்போசிட் சைடில். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சணல் கயிறு வந்துட்டு சின்னதாக ஒரு 10 இன்ச்சுக்கு வந்துட்டு நம்ம கட் பண்ணி அதை இந்த பிளான்ட்டை வந்து நம்ம க்ரோயிங் ஸ்டிக்கோடு சேர்த்து வச்சு கட்ட போகிறோம். க்ரோயிங் ஸ்டிக்கும் இந்த பிளான்ட்டையும் சேர்த்து வச்சு கட்டினா வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு வந்து அது வந்து நல்லா பிடிச்சிக்கும் அந்த க்ரோயிங் ஸ்டிக்கை. ஸோ அதுக்காக நம்ம வந்து ரேண்டமாக அங்கங்கே வந்து இந்த மாதிரி நம்ம சணல் கயிறை யூஸ் பண்ணி வந்து கட்டி விட்டுக்கலாம். கட்டும்போது ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் ஓரளவுக்கு சும்மா லேசாக வந்து கட்டிக்கலாம்.
அதே மாதிரி இந்த பிளான்ட் வந்து இந்த கொடி வந்து நிறைய வருது. ஸோ இதை வந்து நல்லா நம்ம வளைச்சி நமக்கு எந்த மாதிரிலாம் வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம அந்த க்ரோயிங் ஸ்டிக்கில் வந்து சேர்த்து வச்சு கட்டிடலாம். அவ்வளோதான், கட்டிட்டோம். இதுக்கு இப்படி தான் வந்துட்டு நம்ம க்ரோயிங் ஸ்டிக் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி இந்த மாதிரி நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்க்கலாம். அது வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ வந்து இந்த செடி 2 மந்த்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம இங்கே கட்டி விட்டோம்ல அந்த இடத்துலலாம் ஜாயின்ட்ஸ் வந்து நல்லா க்ரோயிங் ஸ்டிக்கை வந்து பிடிச்சிருக்கு. இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடி வந்து க்ரோயிங் ஸ்டிக்கை நல்லா பிடிச்சி நிறைய வளர்ந்துருக்கு. நம்ம ஸ்டார்டிங்கில் வைக்கும்போது ஒரு 2 கொடி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து வந்திருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா 6 மந்த்துக்கு அப்புறம் இது இன்னுமே வளர்ந்துருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் வர வீடியோலாம் என்னோடய கார்டனில் இப்போ பூத்திருக்க பூவோட வீடியோ தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள், இப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதோட நேம் வந்து கிளாடியோலஸ். இதில் வந்து மல்டி கலர்ஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு ஒயிட்டு அப்புறம் எல்லோ, இது ரெண்டும் தான் வந்து மொட்டு வச்சு பூத்திருக்கு. ஒயிட் வந்து நல்லா பூத்திருக்கு, எல்லோ வந்து இப்போ தான் கொஞ்சம் மொட்டாக இருக்குது. இது நல்லா விரிஞ்சதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம வளர்க்குறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். பாட்லேயும் கொஞ்சம் செடி வச்சுருக்கேன். எல்லா செடியும் பூத்ததுக்கப்புறம் உங்களுக்கு மொத்தமாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஆர்கிட்டு. இப்போ இதில் வந்து 2 பூ தான் பூத்திருக்கு. நான் இன்னும் சில செடி வச்சுருக்கேன். அது எல்லாமே பூத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஆர்கிட் எப்படி வளர்க்குறது அப்படின்னு கண்டிப்பாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்னோடய கார்டனில் எனக்கு பிடிச்ச சில பூக்கள், அதுக்கப்புறம் மிளகாய் செடி, இதெல்லாம் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.